ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 16, 2024. பாபா நம் அனைவரையும் சேவையின் களத்தில் வைத்திருக்கிறார். என்ன சேவை? யுகத்தை மாற்றுவது, அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கூறுவது. செய்தியை கூறுவது மட்டுமல்ல, சத்தியமான ஞானத்தை வழங்குவது, அனைவரையும் தமது பரமபிதாவோடு இணைப்பது, அனைவரது துக்கம், வேதனை, டென்ஷன் ஆகியவற்றை நீக்குவது, அவர்களுக்கு வழிகாட்டுவதன் கூடவே நல்ல அதிர்வலைகளையும் பரவச் செய்வது. இவையே நமது சேவையாகும். தூய அதிர்வலைகளை பரப்புவதுதான் நமது அதி உயர்ந்த சேவையாகும். நாம் 3 சேவைகளையும் ஒரு சேர மேற்கொள்வோம். வார்த்தைகளால் ஞானத்தை கூறக்கூடிய சேவை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கூடவே மனதின் மூலமாக அனைவருக்கும் உயர்ந்த அதிர்வலைகள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு சுப பாவனைகளின் தானம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடம் வந்ததும் நாம் நமது குடும்பத்திற்கு வந்து விட்டோம் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நாம் எங்கு வர வேண்டுமோ அங்குதான் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் உணர வேண்டும். நாம் மனதினால் இயற்கைக்கு கூட தூய அதிர்வலைகளை பரப்புவோம். வாயுமண்டலத்தையும் நமது அதிர்வலைகளால் பரிசுத்தமாக்குவோம். இது நமது 2வது சேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றும் 3வது சேவை கர்மணா சேவையாகும். யஜ்யத்திலும் கர்மணா சேவை இருக்கிறது. நாம் பாபா வீட்டில் ஏதாவது சீர் செய்கிறோம் என்றால் அதுவும் கர்மணா சேவைதான், யஜ்ய சேவையாகும். நாம் இல்லறத்தில் இருந்தாலும் அதனையும் யஜ்யமாக கருதி சேவை செய்தோமானால் அதுவுமே யஜ்ய சேவையாக ஆகிவிடுகிறது. நாம் கர்மத்தின் களத்தில் இருக்கும்போது நமது தாரணைகள், நமது குணஸ்வரூபமான வாழ்க்கை, நமது தூய்மைத்தன்மை, நமது உயர்ந்த பார்வை ஆகியவை பிறருக்கு பலவற்றையும் கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு சேவை புரிய வேண்டும். இவ்வுலகில் பலரும் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நாம் காரியங்களை செய்வதை அவர்கள் பார்க்கும்போது இவர்கள் எத்தனை லேசாக இருக்கிறார்கள், எதுவும் செய்யாததைப் போன்று மிகவும் சகஜமாக காரியங்களை மேற்கொள்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். உலகில் பிரச்சனைகள் அனைவரது வாழ்விலும் தான் வருகின்றன. ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் எத்தனை லேசாக இருக்கிறார்கள், டென்ஷனிலிருந்து விடுபட்டவராக, சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்கள். பிரச்சனைகளை எத்தனை சுலபமாக கடந்து செல்கிறார்கள். நாமும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். அனைவரும் தான் குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் இவர்களோ எத்தனை நன்றாக குடும்பத்தை பராமரித்திருக்கிறார்கள். இவர்களது குடும்பத்தில் எத்தனை அமைதி இருக்கிறது, ஒருவர் மற்றவருக்குள் எத்தனை புரிந்துணர்வு இருக்கின்றது, எத்தனை மகிழ்ச்சியின் சூழல் இருக்கிறது, எத்தனை ஒத்துழைப்பும் மரியாதையும் நிலவுகிறது. இந்த குடும்பத்தில் எத்தனை லேசான ஒரு சூழல் நிலவுகிறது. நான், எனது, போட்டி, பொறாமை, கோபம், அகங்காரம் ஆகியவற்றிலிருந்து இவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதொரு குடும்ப சூழலை நாம் உருவாக்கி இருப்போமானால் அதுவே மிகப்பெரிய சேவை புரியும். எனவே நாம் ஒவ்வொரு விதத்திலும் தொடர்ச்சியாக சேவை செய்து கொண்டே செல்வோம். எந்தளவிற்கு நாம் குணங்களின் சொரூபமாக ஆகிக் கொண்டே செல்வோமோ பிறர் மீது நமது அழிவற்ற தாக்கம் ஏற்படும். மேலும் அவர்கள் இதிலிருந்து அவசியம் நல்லதொரு தூண்டுதலை எடுத்துக்கொள்வார்கள். கூடவே அதிகாலையிலும் மாலை வேளையிலும் நமது யோகத்தின் நேரத்தில் சிறிது நேரம் இயற்கைக்கு, உலக ஆத்மாக்களுக்கு, உலக சூழலுக்கு உயர்ந்த அதிர்வலைகளை அவசியம் பரவச் செய்வோம். இவ்வுலகில் பலரும் நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் உயர்ந்த அதிர்வலைகளால் அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுக்கு வந்த நோய்களுக்கு அவர்களே பொறுப்பாவார்கள். அவர்களது கடந்த கால தவறுகளோ அல்லது தற்காலத்தின் தவறுகளோ காரணமாகும். ஆனாலும் அவர்களுக்கு உதவி புரிவது நமது கடமையாகும். இப்படிப்பட்ட சேவைகளை நாம் செய்து கொண்டே இருப்போம். நாம் யாருக்கோ ஞானத்தை கூறுகிறோம், படவிளக்க காட்சியை விளக்கம் சொல்கிறோம் என்றால் அவர்களை ஆத்மாக்களாக பார்த்து ஞானத்தை கூறுவோம்.
இவர்கள் நமது குடும்பத்தைச் சார்ந்த தேவகுலத்தன் ஆத்மாக்கள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல உணர்விலிருந்து ஞானத்தை சொல்வோம். மேலும் நாம் நடந்து தெரிந்தபடி காரியங்களை செய்தபடி நமது குணங்களின் அழிவற்ற தாக்கத்தை பிறர் மீது ஏற்படுத்துவோம். இன்று பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், இவ்வுலகின் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். என் முன்னிலையில் பூமி உருண்டை இருக்கின்றது. பாபாவிடமிருந்து தூய அதிர்வலைகள் வெளிப்பட்டு என் மீது பொழிகின்றன. மேலும் என் மூலமாக உலக உருண்டைக்கு பரவி கொண்டிருக்கின்றன. கருப்பாக ஆகிவிட்டிருந்த உலக உருண்டை இப்போது பொன்னிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு மீண்டும் மீண்டும் உலக உருண்டையை மனதில் காட்சிப்படுத்தி உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இது உலக ஆத்மாக்களுக்கு நாம் செய்யும் சிறந்த சேவையாகும். ஓம் சாந்தி.